இங்க ஒரு காலேஜ் புரொஃபசர் நம்ம காலேஜ்க்குள்ள ஒரு ரோபோட் இருக்கு. உங்களுக்கு நடுவுலயே தான் அந்த ரோபோட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப இது வந்து புதுசா ஒரு ரிசர்ச்‌க்காக தான் இந்த ரோபோட் எடுத்துட்டு வந்து உள்ள விட்டுருக்காங்க. மனுஷங்க கூட எப்படி நார்மலா பழகுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்கு. பக்கத்துல இருக்க யார பார்த்தாலும் நீ ரோபோட்டா? நீ ரோபோட்டா? அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. நம்ம கிளாஸ்ல யாரு ரோபோட்டா இருக்கோம் அப்படின்ட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு மட்டும் சரி நான் போயிட்டு சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு எந்திரிச்சு போவா. எந்த ஒரு ஆர்வமே இல்லாம அவ எந்திரிச்சு போறான்னா அப்ப இவ தான் ரோபோட்டோ அப்படின்ட்டு அவங்களுக்கும் லைட்டா டவுட் வந்திருக்கும். அடுத்ததா இப்ப எந்திரிச்சு போன பொண்ணு வந்து இவங்களோட ஹாஸ்டல்ல இவங்க ரூம்லயே தான் தங்கியிருப்பா. உண்மையை கண்டுபிடிக்காம நான் விட்டவே மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு மட்டும் அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பா. எப்படியோ ரோபோட்ஸ் வந்து சார்ஜ் போடணும், நான் இங்கே இருக்கிறேன், நீ எவ்வளவு நேரம் தான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் நானும் பாக்குறேன் அப்படின்னு சுத்திக்கிட்டே இருப்பா. அடுத்ததா அந்த ஹாஸ்டல் ரூம்ல இருக்க மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சரி அவ ரோபோட்டா இருந்தா என்ன இல்லனா என்ன வா நம்மளாம் வெளியே போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுவாங்க. ரோபோட்டால தண்ணி குடிக்க முடியாதுல்ல, இரு இவ பக்கத்துலயே இருந்து இவ தண்ணி குடிக்கிறாளா இல்லையா நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பா. நீ வா நம்ம போலாம் அப்படின்ட்டு எல்லாரும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்ததா இப்ப இந்த பொண்ணுக்கு அவ மேல ரொம்ப டவுட்டாவே இருக்கும். கண்டிப்பா இவ தான் ரோபோட்டா இருப்பா, இவ நடந்துக்கிறதே சரி கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பா. மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவ ரோபோட்டா இருந்தா என்ன இல்லனா என்ன, ஏன் அவளை தொலை பண்ணிக்கிட்டே இருக்க, வா போவோம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. உண்மை என்னன்னா இப்ப அந்த டவுட் பட்ட மாதிரியே அவ ரோபோட் தான். அன்னைக்கு ஒரு நாள் என்னக்கிட்ட சார்ஜ் போட்டுட்டு இருப்பாளா, அதை வந்து இப்ப இன்னொரு பொண்ணுக்கு டவுட் வந்திருக்கோல, அந்த பொண்ணு போட்டோவா எடுத்துப்பா. அவளோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் காமிச்சிருப்பா. நான் தான் அப்பவே சொன்னல இவ ரோபோட்னு பாருங்க அப்படின்ட்டு காமிப்பா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த போட்டோவை சேர்ந்து டெலிட் பண்ணது மட்டும் இல்லாம நீ காமிச்சது ஏஐ போட்டோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னையே நம்ப மாட்டீங்களா, உண்மையாவே இவ ரோபோட் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாளா. இவ ரோபோட்டா இருந்தாலுமே எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு தான் சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் இவ ரோபோட்டோ இல்ல நார்மல் மனுஷங்களோ எங்களோட ஃப்ரெண்ட் ஆகிட்டா, அதனால இவ இப்ப எப்படி இருந்தாலுமே எங்களுக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல இருந்தே இப்ப இந்த ரோபோ பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமேலும் மறைஞ்சு மறைஞ்சு நம்ம இருக்க தேவையில்ல, நம்ம ரோபோட்னு வெளிப்படையாவே இருக்கலாம், வெளிப்படையாவே சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு சந்தோஷமா இருப்பா.